வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டைக்கின் ஓல்டு மாடலு. இப்போ நிறையா இன்வெர்ட்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா அவுடோர் போர்டை மட்டும் தனியாக செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அப்படி ஒரு மாடல் தான் வந்து இந்த டைக்கின் போர்டு. ஓகேங்களா, இது வந்து பெரிய போர்டாக இருக்கும், ஓல்டு மாடல். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபிஎம் மாடியூலு, இது பவர் செக்ஷன் போர்டு ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் போர்டு எல்லாமே இதில் இருக்கும். இதுதான் ஐபிஎம் மாடியூல் கொஞ்சம் தனியாக பெருசாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாடலில் இதுவும் RIGBT தான். ஆனால் RIGBTயே கொஞ்சம் சாலிடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து 4 ஒயர் கம்ப்ரஸர். ஓகேங்களா, 4 ஒயர் கம்ப்ரஸர், UVW நியூட்ரல் 4 ஒயர் இருக்கும். ஓகேங்களா, ரியாக்டர் காயில் சென்சாரு, இதில் வந்து சென்சாரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் இருக்கும். இது வந்து OLP லைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பின் இருக்குது, அதில் இங்கே 4 பின் இருக்கும். ஆக்சுவலாக கம்ப்ரஸர் ஜாக்கோடு வரும். யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 4த்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இது 2த்தையும் க்ளோஸ் பண்ணணும், அடுத்து இது 2த்தையும் க்ளோஸ் பண்ணணும். S14 இருக்கும் அந்த கனெக்டரு. இது 2த்தையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் போர்டே ஆன் ஆகும், பார்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணலைன்னா போர்டு ஆன் ஆகாது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ இதை மட்டும் தனியாக ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த லைட் வந்து LED வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிடுச்சுன்னா பவர் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், சர்வீஸ் மானிட்டரு. இந்த பட்டனை ஒரு தடவை அழுத்தினீங்கன்னா இங்கே பாருங்கள் லோட் ஆகுதா. இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ வோல்டேஜ் பூஸ்ட் ஆகிடும். இன்னொன்று, இந்த போர்டு செக் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து PFC சர்க்யூட்டோட வோல்டேஜ் பூஸ்டிங் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 வோல்ட்டு கிட்ட பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா, கொஞ்சம் அதனால் ஜாக்கிரதையாக செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 375 வோல்ட்டு பூஸ்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இன்புட்டு 220 வோல்ட் இருக்குது. இதே 230க்கு மேலே இருந்தால் 400 ஆகிடும். ஓகேங்களா, அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செக் பண்ணுங்கள். இந்த போர்டு வோல்டேஜ் பூஸ்டிங் வந்து ஹெவியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். அவுடோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து இன்டோர் போர்டு தேவையில்லை நமக்கு, அவுடோர் போர்டை மட்டும் தனியாக செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பாருங்கள் கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது 4 ஒயர் கம்ப்ரஸரு. ஓகேங்களா, 3 ஒயர் கம்ப்ரஸர் போட்டிங்கன்னா எடுக்காது, லைட்டாக சைன்னு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். UVW மட்டும் கொடுத்திங்கன்னா. ஓகேங்களா, லைன் நியூட்ரல் மட்டும் கொடுத்தா போதும், கம்யூனிகேஷன் தேவைக்கூடாது. அவுடோரை மட்டும் தனியாக ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். நமக்கு சர்க்குலேஷன் எல்லாமே ஆகும். சப்போஸ் இண்டோரோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் அழுத்தினீங்கனாலும் இண்டோர் மோட்ரு ஓடும். ஏன்னா இண்டோர் மோட்ரு ஓடாமல் ஐஸ் ஆகுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கும். இங்கேருந்து கம்யூனிகேஷன் ஆகிக்கும். இது வந்து டெஸ்ட் மோடுக்காக இப்போ முன்னாடி நிறையா போர்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ எதுலேயும் கொடுக்குறதில்ல. ஓகேங்களா, தேங்க்யூ.